கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் கோயில் கொண்டுள்ள தெய்வம் மாசாணி அம்மன். மாசாணி அம்மன் ஆனைமலைக்கு அருகே ஆழியாரும் உப்பாரும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்திருக்கிறது. மாசாணி அம்மன் கோவில் உருவான வரலாறு பற்றி செவிவழி செய்தியாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் சேர அரசர்களின் வழிவந்த நன்னன் என்னும் அரசர் நன்னூரை தலைநகராக கொண்டு இந்த பகுதியை ஆண்டு வந்தார். அப்பொழுது அவரை காண வந்த ஒரு முனிவர் ஒரு மாங்கனியை அவருக்கு கொடுத்தார். மேலும் அந்த முனிவர், இது ஒரு தேவ கனி என்றும் இந்த கனியின் விதையிலிருந்து உருவாகும் மரத்திலிருந்தும் ஒரே ஒரு கனி மட்டுமே பழுக்கும் என்றும் கூறினார். பழத்தை உண்ட அரசர் அதனுடைய சுவையில் மயங்கி அந்த பழத்தின் விதையை மட்டு மீண்டும் மரத்தை உருவாக்கினார். ஆனாலும் அவர் உள்மனதில் அந்த மரத்தின் கனியிலிருந்து ஏதோ ஒரு விபரீதம் விளையப் போவதாக தோன்றியது. அதனால் அந்த மரமும் அதிலிருந்து கிடைக்கும் கனியினால் அந்த வழியாக வந்த ஒரு கர்ப்பிணி பெண் தாகத்தின் காரணமாக தண்ணீர் பருகுவதற்காக ஆற்றில் இறங்கினார். அப்போது அரசரின் ஆணைக்கு உட்பட்ட அந்த மாமரத்திலிருந்து விழுந்த கனி ஆற்றில் விழுந்து ஆற்று நீரால் அடித்து வரப்பட்டு அந்த பெண் அருகே வந்தது. அரசருடைய ஆணையை பற்றி தெரியாத அந்த பெண் மாம்பழத்தை பார்த்தவுடன் ஆவலாக அதை எடுத்து சாப்பிட்டு விட்டார். அதன் பின்னரே அரசாணையை பற்றி அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் காவலர்கள் அரசாணையை மீறிவிட்டதாக சொல்லி கர்ப்பிணி பெண்ணும் என்றும் பாராமல் அந்த பெண்ணிற்கு மரண தண்டனை விதித்து விட்டார்கள். நடந்ததை கேள்விப்பட்ட மன்னன் தன்னுடைய நாட்டில் இப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டதே என்று எண்ணி அந்த இடத்திற்கு ஓடோடி வந்து தன்னுடைய மக்கள் முன்னிலையிலேயே தன் உயிரை மாய்த்து கொண்டான். அப்பகுதியின் காணி தெய்வமாக இருந்த உக்கிரகாளியம்மன் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்து விட்டதே என்று எண்ணி வருத்தப்பட்டு வனதேவதையாக மாறி அவ்விடத்தை விட்டு சென்று விட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அந்த பகுதி மக்கள் தவறேதும் செய்யாமல் கொலையுண்ட அந்த கர்ப்பிணி பெண்ணை தெய்வமாக மதித்து அந்த பெண்ணுக்கு அங்கு ஒரு கோவில் எழுப்பினார்கள். நீதிக்காக தன் உயிரை துறந்த அரசன் நன்னனும் நீதிக்கல்லாக அந்த கோயிலில் குடிகொண்டிருக்கிறார். நீதி வேண்டி அந்த கோவிலுக்கு வருபவர்கள் மிளகாயை அரைத்து அந்த நீதிக்கல்லில் தடவினால் 90 நாட்களுக்குள் அவர்களுக்கு நீதி கிடைப்பதாக ஒரு வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கருவறை தெய்வமாக விளங்கும் மாசாணி அம்மன் சுமார் 15 அடி நீளத்தில் 4 கரங்களுடன் உறங்கும் நிலையில் நமக்கு காட்சி அளிக்கிறார். அவருடைய 4 கரங்களில் ஒன்றில் பாம்பும் குங்கும கிண்ணமும் நெருப்பு கிண்ணமும் சூலாயுதமும் காணப்படுகிறது. அவருக்கு அருகிலேயே அரசர் நன்னனும் குடிகொண்டிருக்கிறார். காவல் தெய்வமாகவும் நீதி தேவதையாகவும் விளங்கும் சிறப்புமிக்க மாசாணி அம்மனுக்கு இன்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2024 டிசம்பர் 12ஆம் தேதியான இன்று ஆனைமலை மாசாணி அம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து காணலாம்.
நான் சமர்ப்பிய